புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானோட ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ நமக்கு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. யார் இந்த ஆசிம் முனீர் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நம்ம பகல்காமோட இஷ்யூ அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா நாம காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயம், ஆபரேஷன் சிந்தூரோட எக்ஸிகியூஷன், 2.0 எக்ஸிகியூஷன், நேற்றுக்கு நைட்டு 12:30 மணிக்கு நடந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த நம்மளோட ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், அப்புறம் பஞ்சாப், அது மாதிரியான மாநிலங்களில் நடக்கப்பட்ட அட்டாக், அந்த அட்டாக்கை நோக்கி நம்மளோட இந்திய ராணுவம் பதில் கொடுத்த தாக்குதல், அவர்களுடைய விமானத்தை அழித்தது அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து இன்ச் பை இன்ச்சும் நேரத்துக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இல்ல குறிப்பா கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. லட்சம் மக்களை காப்பாற்றியதற்கு சமம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்திய மக்களுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்திய நாட்டுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அவங்க என்ன மாதிரியான கொடுமையை அவர்கள்ட்ட அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் புள்ளி வச்ச காரணம் பேர் தான் அந்த ஆசிம் முனீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாகிஸ்தானோட படை தளபதியாக இருந்தவர், அந்த ராணுவத்தை ஆண்டக்கூடியவர். ஏன் அப்படின்னா இந்த பகல்காம் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதற்கான அஸ்திவாரம் போட்டவரே இவர் தான். இவரோட ஒரு டைரக்ஷன் தான் அது நடந்திருக்குன்றத பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜான்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் ராணுவ மேஜரா இருந்தக்கூடியவர் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது அப்படியே எக்ஸ்டென்டிவா போக போக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் ஒரு பதற்ற சூழ்நிலை வந்திருக்கு. அந்த அரசியல்லே பார்த்தீங்கன்னா பேசும்போது முன்னாள் பாகிஸ்தானை ஆண்டுட்டு இருந்த இப்ப இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அழுதுகிட்டே பேசுறாரு. நம்ம ஊரை நம்ம காப்பாற்றணும், நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும், தேவையில்லாத ஒரு தப்பு பண்ணிட்டோம், அவங்க கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு முழுக்க 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 பாகிஸ்தான் சரணடைந்த ஒரு கதி தான். அந்த இடத்துல ஒரு சிலரோட ஈகோ தான் நிற்கிறதே தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராக்ரஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனா புல்வாமா தாக்குதல் நடந்த அந்த ஒரு முக்கியமான தாக்குதல் கூட இந்த ஒரு படைத்தளபதியினால அரங்கேற்றப்பட்டது அப்படின்ற நாடகம் சொல்லப்படுது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது, இவர் பயங்கரவாதிகளுக்கு ஒரு முக்கியமான மனிதராக பார்க்கப்படுறார். அதாவது நீ பயங்கரவாதியாக மாறலனா, நீ கேட்குற மாதிரி எனக்கு இந்த டெரரிஸ்டா நீ இல்லைன்னா உன்னை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மாத்துறதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதே நேரத்தில் இந்த மனுஷன் நிறைய பயணகதிகளை கொண்டு வர்றது, அரசாங்கம் சார்ந்த, அதாவது கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் போட்ட அந்த பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் மக்கள்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே அந்த மனிதரோட போட்டோவை போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அடிக்கக்கூடியது, செருப்பால் அடிக்கக்கூடியதுன்னு பல வீடியோக்கள் தொடர்ந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு. அந்த மனுஷன் கைதாகப்பட்டிருக்காருன்ற ஒரு சில செய்திகளும் வந்திருக்கு. அது என்னன்ற உண்மைத்தன்மையும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 70 ட்ரோன், மக்களே சும்மா இல்ல, 70 ட்ரோன், பாகிஸ்தானோட 70 ட்ரோனை சிதறடிச்சிருக்கோம். நைட்டு 12:30 மணிக்கு நம்மளோட பஞ்சாப்லையும் நம்மளுடைய ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நுழையப்பட்டு அவர்களால் கண்ணா பிணமா சுடப்பட்டு பொதுமக்கள் பயணிக்கும் போதே நம்ம ஆளுங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. அவங்களோட ஒவ்வொரு விமானமும் தகர்த்தெறிஞ்சாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா JF-17 விமானம் சுத்தமாக காலி பண்ணி அடிச்சு தூக்குனாங்க. அதை விட முக்கியமாக AWACSன்னு சொல்ற ஒரு விமானம் முக்கியமான விமானமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்ற ஒரு டெக்னிக்கல் இருக்கக்கூடிய ஒரு விமானம். அது 9 விமானம் தான் பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த 9 விமானங்கள்ல ஒரு விமானத்தை இந்தியா காலி பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட போரை ஃபுல்லா கண்காணிச்சு போருக்கு அடுத்த நிலையில கொண்டு போறதுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கும். பல அமௌண்ட்டுங்க, இதெல்லாம் சும்மா கிடையாது. அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய இடம், அதுவும் காலி. இன்னொன்று ஆல்ரெடி பழுதாயிடுச்சுன்றாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது கூட ஒரு 7 தான் சொல்றாங்க. அப்போ இனிமே பாகிஸ்தான் எப்படி தாக்கு பிடிக்கும் தெரியல. ஏன்னா பொருளாதாரத்தில் ஆல்ரெடி நம்ம ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டோம். நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானோட எல்லா இடத்துலையுமே அடிபட்டுச்சு. தண்ணீர் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமா போக 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 அரசாங்கத்தோட கழுத்தை மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவின் தாக்குதல் பாகிஸ்தானை மட்டும் அலறடிக்கல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்தியா யாருன்றத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து உள்ள நுழைஞ்சி எவ்வளவு கொடூரமா பாருங்க, உள்ள நுழைஞ்சி பண்றது. இன்னும் சொல்ல போனா ஒரு 10 பேருக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி உள்ள வந்திருக்காங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு. அவர்களையும் அழித்ததற்கான செய்தியெல்லாம் பெருசா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்லதாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று கெட்டதும் இருக்கும். இப்போ இங்கிருந்து நம்ம தாக்கி நிற்கப்பட்ட ஒரு இளம் வயது இராணுவ வீரர் மரணிச்சிருக்காரு. அது அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி அடித்த எந்த இராணுவ வீரரும் இப்போ வரைக்கும் மரணிக்கலன்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுதான் நம்ம இந்திய இராணுவத்தோட ஒரு மிகப்பெரிய பலன். இதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டோம். என்ன தெரியுமா? உலகமே பெருசாக பேசின
அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட அந்த F-16 ரக விமானம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விமானமாக பேசப்பட்டுச்சு. போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இருந்தது. அதை இந்திய இராணுவம் தகர்த்தெறிஞ்சிருச்சு. ஆல்ரெடி சைனாவோட HQ-9 ஒன்று விமானத்தை நம்ம காலி பண்ணியிருந்தோம், அதுவே பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போ அமெரிக்காவோட முக்கியமான இந்த F-16, ஏன்னா போருக்காகவே விற்கப்பட்ட ஒரு விமானம் போச்சுன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டாக்கே கிரியேட் பண்ணியிருக்கு. அமெரிக்காவும் இதை வந்து அணுகுண்டு போராக போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, எங்களுக்கு இந்தியாவோட இதெல்லாம் புரியுது அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்தாலும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அப்டேட்டடாக இருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் வணிக ரீதியாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சியோட இடத்த சுத்தமாக நம்ம காலி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ரெட் அலர்ட் போட்டு கம்ப்ளீட் ரெட் அலர்ட்ல ரன் பண்ணாங்க. இப்போ மும்பையும் கிட்டத்தட்ட அந்த ரெட் அலர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவின் வணிக நகரமாக மும்பை பார்க்கப்படுதுன்றதுனால மும்பையும் எனக்கு ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்லைங்க, ஒரு 800 கிலோமீட்டர் தான். அவங்க பாடுறோம் இவங்க பாடுறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாகிஸ்தான் ஒரு மிக பெருசாக ரெண்டாக உடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பல்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரர்கள், அந்த விடுதலை வீரர்கள்லாம் வந்து பெரிய சண்டை போட்டு இராணுவத்தை திருப்பி ஓட வச்சிருக்காங்க பாகிஸ்தானில். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை கைப்பற்றி அங்கே அந்த கொடியையும் அவங்க வந்து நிறுத்தி அந்த இடம் எங்களுக்குன்ற மாதிரி வச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் தாக்குதல். கிழக்கு சைடில் அப்படின்னா இந்த பக்கம் தென் சைடில் வந்து நம்ம இந்திய நாட்டோட ஒரு பெரிய ஒரு தென்மேற்கு சைடில் இருந்து கொடுக்குற ப்ரெஷர்லாம் எப்படி பாகிஸ்தான் தாங்குதுன்றது எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த இடம் இந்தியா யாருன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறி தொடர்ந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற அந்த பெயர் வைத்ததுலேருந்து 2 இளைஞர்களை, பெண் தளபதிகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து அரசாங்கம் நிறுத்தினதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதோட அப்டேட்ஸ் ஒன்னொன்னுத்தையும் ஃபோட்டோவோட நம்ம ஆளுங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ராணுவம்லாம் இல்லை. சரி ஓகே, 2 பக்கமும் சுடுத்தாங்களே, இவ்வளோ வந்துச்சு ஃபயரிங்கு. இந்தியாவில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்தோங்க. ஒரு வீட்டில் வந்து விழுது. இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு பக்கத்தில் பின்னாடி இந்த பூச்செண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூச்செண்டு வந்து இப்படி கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து நடந்திருக்கு நம்ம ஊரில். அதாவது பாகிஸ்தான் சுட்ட அந்த குண்டு இந்த பூச்செண்டை தான் கீழே தள்ளலாம் மாதிரி ஒரு லைட்டை கீழே தள்ளி இருக்கே தவிர வேறு எதுவும் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ண ஒவ்வொரு குண்டும் ஒவ்வொருத்தரையும் தொலைச்சிருக்கு. பயங்கரவாதிகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அடித்து காலி பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்தியா பக்கம் இன்னைக்கு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைகளும் கூட நிற்கிறது தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து விமான சைடு ஒன்று ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விமானம், இன்னொரு பக்கம் தரையிலேயே இறங்கி அடிக்கக்கூடிய நம்ம இது பண்றது மட்டும் இல்லாமல் இப்போ கப்பல் படையும் மிகப்பெரிய ஒரு இடத்துல தயாராக ரெடியாக நின்று அதற்கான ஒரு இடமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரைஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு இல்லை பல வருஷத்துக்கு எந்திரிச்சிக்காது. இதில் வேற வந்து பாகிஸ்தானோட அவர்கள் அழுதுகிட்டே அவங்க பேசுறாங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்றதை உணர்றாங்க இல்லையா. இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி மனிதர்கள், தவறான மனிதர்கள்லாம் வெளியில வந்து ஒவ்வொரு டெரரிஸ்டும் இன்டர்நேஷனல் யோசிச்சு பாருங்க, இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு மனிதர் அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மரணத்திற்கு பாகிஸ்தானின் இராணுவம் போய் பாகிஸ்தானோட முக்கியமான மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து அந்த கொடியை போத்தியிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் பாகிஸ்தான் அவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்கன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த துணையிலிருந்து வெளியில் கொண்டு வர்றது இந்திய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு மட்டும் இல்லை, பாகிஸ்தான் நாட்டுகளில் பாகிஸ்தானையே நம்பி வாழக்கூடிய அந்த மனிதர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான். அதுக்காக தொடர்ந்து நம்ம பயணிப்போம். எனக்கு தெரிஞ்சு உண்மையான போர் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு ட்ரையல் மாதிரி தான். உண்மையான போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அப்டேட்காக நம்மளுடைய புதிய சிந்தனையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.